வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தற்சமயம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இவை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது சார் வெளியிடுவாங்க? எல்லா மக்களுமே இந்த குரூப் 4உடைய முடிவுகளை பார்த்துட்டு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ விஏஓ அந்த 218 பணியிடங்களை நிரப்ப இடைக்கால தடையும் பிறப்பிச்சிட்டாங்க. ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஏஓ பதவிகள் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் வாய்ப்பு இருக்கா இல்லையா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த பதிவு தான் இந்த வீடியோலங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, குரூப் 4உடைய ஆனுவல் பிளானரும் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் நிறைய விதமான போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய வேக்கன்சிஸ் குரூப் 4க்கு அடுத்த ஆண்டில் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு நடந்து முடிந்த குரூப் 4ல் சிவிக்கு செகண்ட் பட்டியல் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக செகண்ட் பட்டியல் வெளியாகும் என்பதை நம்ம உறுதியாக சொல்லலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற நபர்களுக்கு வாய்ப்புகளை ஒரு டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ விஏஓ போஸ்ட்டுகள் அனைத்துமே தற்சமயம் ஹோல்ட் ஆகப்பட்டிருக்கு. அதனால் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வேக்கன்சி போஸ்ட் சிவி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன ரேங்க்குள்ளார இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% விஏஓ இல்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்போ 1451, டைப்பிஸ்ட் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 227, ஃபார்வர்ட் வாட்சர் 228, ஃபார்வர்ட் வாட்சர் 268. அடுத்து பிசி 6%, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்போ 1461, டைப்பிஸ்ட் 656, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 693, ஃபார்வர்ட் வாட்சர் 195, ஃபார்வர்ட் வாட்சர் 229. ஓகேங்களா. அடுத்து பிசி முஸ்லீம் 3%. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த கேட்டகரி வரப்போ 164, டைப்பிஸ்ட் கேட்டகரி வரப்போ 86, ஸ்னோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்வர்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபார்வர்ட் வாட்சர் 30. அடுத்து எம்பிசி கேட்டகரியை பார்க்கலாம். 20%, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 936, டைப்பிஸ்ட் 435, ஸ்னோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்வர்ட் வாட்சர் 147, ஃபார்வர்ட் வாட்சர் 174. அடுத்து எஸ்சி 15%, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி போகிறப்ப 73, டைப்பிஸ்ட் 372, ஸ்னோ டைப்பிஸ்ட் 310, ஃபார்வர்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 110, ஃபார்வர்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130. ஓகேங்களா. இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை தேடி போகிறோம். ஓகேங்களா. அடுத்து எஸ்சி ஏவை பார்த்துடலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் 140, டைப்பிஸ்ட் 75, ஸ்னோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்வர்ட் வாட்சர் லைப் 22, ஆஃபீஸ் வாட்சர் 22ங்க. அடுத்து எஸ்டி 1% இடஒதுக்கீடு வெறும் 47. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு 8ங்க. ஸ்னோ டைப்பிஸ்ட் ஃபார்வர்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்வர்ட் வாட்சர் 8. ஸோ இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளார வந்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் நிச்சயமாக உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. மக்களே ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சேனலோட இணைந்தவர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தற்சமயம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இவை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது சார் வெளியிடுவாங்க? எல்லா மக்களுமே இந்த குரூப் 4உடைய முடிவுகளை பார்த்துட்டு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ விஏஓ அந்த 218 பணியிடங்களை நிரப்ப இடைக்கால தடையும் பிறப்பிச்சிட்டாங்க. ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஏஓ பதவிகள் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் வாய்ப்பு இருக்கா இல்லையா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு மிக சிறந்த பதிவு தான் இந்த வீடியோலங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, குரூப் 4உடைய ஆனுவல் பிளானரும் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் நிறைய விதமான போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய வேக்கன்சிஸ் குரூப் 4க்கு அடுத்த ஆண்டில் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு நடந்து முடிந்த குரூப் 4ல் சிவிக்கு செகண்ட் பட்டியல் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக செகண்ட் பட்டியல் வெளியாகும் என்பதை நம்ம உறுதியாக சொல்லலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற நபர்களுக்கு வாய்ப்புகளை ஒரு டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ விஏஓ போஸ்ட்டுகள் அனைத்துமே தற்சமயம் ஹோல்ட் ஆகப்பட்டிருக்கு. அதனால் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வேக்கன்சி போஸ்ட் சிவி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன ரேங்க்குள்ளார இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% விஏஓ இல்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்போ 1451, டைப்பிஸ்ட் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 227, ஃபார்கார்ட் வாட்சர் 228, ஃபார்கார்ட் வாட்சர் 268. அடுத்து பிசி 6%, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்போ 1461, டைப்பிஸ்ட் 656, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 693, ஃபார்கார்ட் வாட்சர் 195, ஃபார்கார்ட் வாட்சர் 229. ஓகேங்களா. அடுத்து பிசி முஸ்லீம் 3%. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த கேட்டகரி வரப்போ 164, டைப்பிஸ்ட் கேட்டகரி வரப்போ 86, ஸ்னோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபார்கார்ட் வாட்சர் 30. அடுத்து எம்பிசி கேட்டகரியை பார்க்கலாம். 20%, ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 936, டைப்பிஸ்ட் 435, ஸ்னோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்கார்ட் வாட்சர் 147, ஃபார்கார்ட் வாட்சர் 174. அடுத்து எஸ்சி 15%, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி போகிறப்ப 73, டைப்பிஸ்ட் 372, ஸ்னோ டைப்பிஸ்ட் 310, ஃபார்கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 110, ஃபார்கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 130. ஓகேங்களா. இந்த ரேங்க்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை தேடி போகிறோம். ஓகேங்களா. அடுத்து எஸ்சி ஏவை பார்த்துடலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் 140, டைப்பிஸ்ட் 75, ஸ்னோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்கார்ட் வாட்சர் லைஃப் 22, ஆஃபீஸ் வாட்சர் 22ங்க. அடுத்து எஸ்டி 1% இடஒதுக்கீடு வெறும் 47. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு 8ங்க. ஸ்னோ டைப்பிஸ்ட் ஃபார்கார்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 7, ஃபார்கார்ட் வாட்சர் 8. ஸோ இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளார வந்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் நிச்சயமாக உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. மக்களே ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சேனலோடு இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.